ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபையாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல நாளிற்காக, அதிகால வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகின்றோம். தேவரீர் இந்த நாள் வரையிலும் எங்களோடு கூட இருந்து கண்ணின் மணிகளைப் போல எங்களை பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். தகப்பனே உமக்கு தோத்திரம். அதிகால வேளையிலே உமது திருசமூகத்திலே ஏகமனதாய் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த கிருபை தந்திருக்கின்றீர். சிறப்பாக ஆண்டவரே பரிசுத்த மார்க்குவின் திருநாளை நாங்கள் ஆசரிப்பதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறீர். உமக்கு தோத்திரம். இந்த ஆராதனை வேளை ஆசீர்வதித்து தருவீராக. அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிப்பீராக. சமூகத்திலே தாழ்மையாய் நாங்கள் வேண்டுகின்ற விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆராதனை கீதங்கள் 545, கீதம் 332, பாமாலை 149. ஆராதனை கீதங்கள் 545, கீதம் 332, பாமாலை 149.
ஜெபம் செய்வோம். எங்களுக்கு மன்னிக்கருப்படையின் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து தமது பரிசுத்த ஆவியை ஏவுதலால் இருதயத்தில் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம்படி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்வளவு பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த திருநாள் பின்வரும் 3ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜபம். வழி தப்பினவர்கள் நீதி மார்க்கத்தை திரும்பி வரும்படி உமது சத்தியத்தின் ஒளியை காட்டுகிற சர்வ வல்லமுள்ள தேவனே, கிறிஸ்து மார்க்கத்தின் ஐக்கியத்தை சேர்க்கப்பட்ட யாவரும் தங்கள் மார்க்கத்துக்கு ஏற்காதவர்களை விலக்கி போடவும் அதற்கு ஏற்ற யாவையும் பின்பற்றி நடக்கவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தருளும். நற்செய்தியாளர் புனிதர் மார்க்குவின் திருநாளுக்குரிய சுருக்க ஜபம். சர்வ வல்லமுள்ள தேவனே, நம்முடைய சுவிசேஷகனாகிய பரிசுத்த மார்க்குவின் பரம உபதேசத்தால் உமது திருச்சபைக்கு போதித்து அருளினீரே. நாங்கள் குழந்தைகளைப் போல பலவித வீண் உபதேசமாகி காற்றினால் அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் உமது பரிசுத்த சுவிசேஷத்தின் சத்தியத்தை நிலைநிற்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். அமர்ந்திருப்போம். நிருப வாக்கிய வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம். நிருப வாக்கியத்திற்கு பதிலாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதற்கதக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சிப்புருதேவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்களும் பர்னபா என்னும் மறுபேறு பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். வேத பகுதி வாசித்தாயிற்று. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த மார்க்கு 14ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் வரை.
உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். அவன் வந்தவுடனே அவரண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது கூட நின்றவர்களில் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். இயேசு அவர்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். சுவிசேஷ வாக்கியம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியையும் ஒரே விசுவாசிக்கிறேன். ஒரே கத்திரமா அவர் சொன்னாருக்கு முன்னே தமது பிதான் நினைச்சிருக்கப்பட்டவர், தெய்வத்து தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவன் மெய்தனானவர், உண்டாக்க மனமஞ்சலிக்கப்பட்டவர், இதோடொரு தன்மடையவர், சரத்து உண்டாய்க்கினவர், மனிதரை நமக்காக அமர்ந்திருப்போம். அறிவிப்புகள். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். சிறப்பாக இந்த ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் வருகிற நேரம் பேரானந்தம். ஆகவே ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை இந்த அதிகாலையில் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நாம் ஆபத்தின் காலத்தில் இருக்கிறதை உணர்கிறோம். பூமிக்கு என்ன நேரிடப் போகிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆபத்திலே ஆண்டவர் நமக்கு அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். ஆபத்து இன்றைக்கு நெருங்கி இருக்கிறது. ஒரு காலத்திலே தண்ணீர் நாம் விலை கொடுத்து வாங்கினோம். அப்போது எல்லாரும் சொன்னாங்க, தண்ணிலாம் விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கிறது என்று. அப்பொழுது சொன்னார்கள், காற்றை விலை கொடுத்து வாங்க போகிறீர்கள், ஆக்சிஜன் விலை கொடுத்து வாங்க போகிறோம். இன்றைக்கு நாளேட்டின் பக்கங்களை திரும்பி பார்த்தால் இளைஞர்கள் எல்லாரும் ரேஷன் கடையிலே ஆக்சிஜன் வாங்குவது போல நீண்ட வரிசையிலே சிலிண்டரோடு காத்திருக்கிறார்கள். தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆனால் இந்த ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆகவே தேசத்திற்காக உலகத்திற்காக தொடர்ந்து கொரோனா தொற்று முழுமையாக
நீங்கும்படியாக ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாக தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏப்ரல் மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை புனிதர் மார்க்குவின் திருநாள். இன்றைக்கு 5:30 மணி முதலாவது ஆராதனை, 7 மணிக்கு இரண்டாவது ஆராதனை, மாலை 7 மணிக்கு மூன்றாவது ஆராதனை நடைபெறும். ஆராதனை நிறைவேற்று நடைபெறக்கூடிய அனைத்து சங்க கூடுகளும் தவறாது நடைபெறும். சிறப்பாக இன்று மாலை 5 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். வாரம் முழுமை நடைபெறக்கூடிய அனைத்து ஆராதனை தவறாது நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கை முன்னிட்டு வழிபாட்டிற்காக ஆராதனைக்காக தேவாலயம் திறக்கப்படாது என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். தினமும் அதிகாலை 5:30 மணி ஆராதனை, காலை ஆராதனை, திங்கள் மாலை புதிய ஆலய கட்டுமான பணிக்கான ஜெப ஆராதனை, செவ்வாய் மாலை மாலை ஆராதனை, புதன் மாலை குணமளிக்க ஆராதனை, வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 தினங்களும் காலை 5:30 மணி ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். வியாழன் மாலை ஆராதனை லித்தானியா ஜெபம், மாலை 6:30 மணி ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். வெள்ளி நண்பகல் 12 மணிக்கு மன்றாட்டு ஜெபம், 3 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். சகோதர சகோதரிகளே, வருகிற மே மாதம் 1ஆம் தேதி நம்முடைய திருச்சபையின் 25வது அசன பண்டிகை கொண்டாட வேண்டியது. ஆனால் தொடர்ந்து பெருகி வருகிற கொரோனா தொற்றை முன்னிட்டு பின்னர் அந்த அசன விருந்து நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி நடைபெற இருந்த அசன விருந்து பின்னர் கொரோனா தொற்று குறைந்த உடனேயே நாம் 25வது அசன பண்டிகை கொண்டாடப்படும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். வருகிற சனிக்கிழமை மே மாதத்தினுடைய 1ஆம் தேதி அன்றைக்கு அதிகாலை 5 மணிக்கு நமக்கு மாதாந்திர ஸ்தோத்திர பண்டிகையின் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஆகவே அனைவரும் நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாலை 6:30 மணிக்கு இரண்டாவது ஆராதனை நடைபெறும். ஒருவேளை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு இல்லை என்று அறிவிப்பு வரும் பட்சத்திலே ஞாயிறு ஆராதனை பற்றிய செய்திகள் உங்களுக்கு அச்சிட்டு கொடுக்கப்படும். சகோதர சகோதரிகளே, நாளை ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி இந்த ஆராதனை நமக்கு நாளை காலை 5 மணிக்கு மிர்ச்சி டிவியிலே மறு ஒளிபரப்பு செய்யப்படும். மிர்ச்சி டிவியிலே மறு ஒளிபரப்பு செய்யப்படும். அதோடு கூட சென்ட் பேட்ரிக்ஸ் கோ கத்தீட்ரல் யூடியூப் சேனலிலும் ஆராதனை ஒளிபரப்பப்படும். இரண்டாவது ஆராதனை 7 மணிக்கு நடைபெறுகிற ஆராதனை நாளை காலை 9 மணிக்கும் நாளை காலை 9 மணிக்கு மிர்ச்சி டிவியிலும் நம்முடைய சென்ட் பேட்ரிக்ஸ் கோ கத்தீட்ரல் யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பப்படும். ஆகவே வீடுகளில் இருக்கிற முதியவர்கள், வெளியூரில் இருக்கிற சகோதர சகோதரிகள், விசுவாசிகளுக்கு நீங்கள் தெரியப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளை காலை 5 மணிக்கு காலை 9 மணிக்கும் மிர்ச்சி டிவியிலே இந்த ஆராதனைகள் ஒளிபரப்பப்படும். இந்த ஆராதனை நாளை காலை 5 மணிக்கும் 7 மணிக்கு நடைபெறுகிற ஆராதனை 9 மணிக்கும் மிர்ச்சி டிவியிலும் சென்ட் பேட்ரிக்ஸ் கோ கத்தீட்ரல் யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பு செய்யப்படும். இந்நாளுக்குரிய சத்திய வசனம் அப்போஸ்தலர் 4:34-35. உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு சமுதாயத்தை உருவாக்குதல். நிலங்களையும் வீடுகளை உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கரையத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையான தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவனும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஆராதனை கீதங்கள் 522, கீதம் 173, பாமாலை 126. ஆராதனை கீதங்கள் 522, கீதம் 173, பாமாலை 126.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். அமர்ந்திருப்போம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த அதிகாலை நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். காலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான், ஆபத்திலே என்னை தேடினார்கள். ஆபத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஆபத்தின் காலத்திலே ஆண்டவர் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். ஆகவே சிறப்பாக இந்த காலையிலே ஆண்டவருடைய திருமுகத்துக்கு நேராய் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பாதுகாப்பு நிறைவாய் இருப்பதாக. போக்கிலும் வரத்திலும் கூட இருப்பீராக. நோய் தொற்றுகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பாராக. ஏப்ரல் மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை புனிதர் மார்க்குவின் திருநாளாக உலகத்தில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளும் கொண்டாடுகிறது. நற்செய்தியாளர் மார்க்கு என்று அவரை உலக திருச்சபை கொண்டாடுகிறது. ஆகவே திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள் மற்றும் நற்செய்தியாளர்களுடைய பணியினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நற்செய்தியாளர்களும் மார்க்கு போல நற்செய்தி பணி செய்ததினாலே தான் திருச்சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் புனிதர் மார்க்குவின் திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் 12 பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அந்த வரிசையிலே அவரோடு சேர்ந்து பணியாற்றின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் ஊழியத்தினால் அழைக்கப்பட்டிருக்கிற இரத்த சாட்சிகள் மரித்ததையும் நாம் நினைவு கூறுகிறோம். ஏப்ரல் மாதம் 25 இரத்த சாட்சியாக மரித்த புனிதர் மார்க்குவை உலக திருச்சபை இன்றைக்கு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறது, ஆசரித்து கொண்டிருக்கிறது. அவரை நாமும் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் மார்க்கு என்று பெயர் வைத்த பிள்ளைகள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். புனித மார்க்குவின் பெயரில் அமைந்திருக்கிற தேவாலயங்கள், புனித மார்க்குவின் பெயரில் அமைந்திருக்கிற பேராலயங்கள், புனித மார்க்குவின் பெயரில் அமைந்திருக்கிற கல்வி நிறுவனங்கள் நாம் அருகாமையில் உண்டு. ஆகவே மார்க்குவினுடைய நற்செயல்களை புரிந்து கொள்ளுகின்ற போது நாமும் அவரை போல ஆண்டவருக்காக பணியாற்ற முடியும். மார்க்குவை வணங்குவதற்காக அல்ல, மாறாக மார்க்குவினுடைய நற்குணங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். மார்க்கு என்கின்ற அவருடைய பெயர் அது ரோம பெயர், யோவான் என்பது யூத பெயர். ஆகவே தான் அவரை அழைக்கின்ற போதே யோவான் மார்க்கு என்று அழைக்கிறார்கள். ஜான் மார்க் என்று ஆங்கிலத்திலே அவரை அழைக்கின்றார்கள். ஆகவே இந்த யோவான் மார்க்கை பற்றி நாம் புரிந்து கொள்வது மிகவும் நல்லது. ஏனென்றால் அவர் ஒரு விசுவாச தாயாராலே வளர்க்கப்பட்ட ஒரு பையன், ஒரு விசுவாச தாயாரால் வளர்க்கப்பட்டவன். அன்பு சகோதர சகோதரி, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தை கொடுப்பது அவருடைய தாயார் தான். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுவதும், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுவதும், கையை உயர்த்தி அல்லேலுயா சொல்லு என்று சொல்வதும், போதகர்களை மூத்தவர்களை கண்டால் தோத்திரம் போடு என்று சொல்லிக் கொடுப்பதும் தாயாருடைய முதல் விசுவாச படிப்பினை. ஒவ்வொரு பிள்ளைக்கும் வசனம் அம்மா என்று சொல்லுவதற்கு முன்னாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற இந்த வசனங்கள் தான் அவருடைய வாழ்க்கை முழுதும் மறக்காமல் இருக்கிறது. ஆகவே இந்த விசுவாசத்தின் அடித்தளத்தில் தான் நம்முடைய பிள்ளைகள் வேதம் வாசிக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுகிறார்கள். தீமோத்தேயை பற்றி சொல்லுகின்ற போது இந்த விசுவாசம் முந்தி உன்னுடைய தாயாகிய லோவிசாலுக்குள்ளும் உன்னுடைய பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையலுக்குள்ளும் இருந்தது என்று அங்கே அவரை பற்றி சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தை அவருடைய தாயார் ஊட்டுகிறார்கள். அந்த வகையில் யோவான் மார்க்குக்கு அவருடைய தாயாகிய மரியாள் விசுவாசத்தை ஊட்டியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:12 நான் வாசிக்கின்றேன். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். யோவான் மார்க்குடைய தாயார் மரியாள் என்று அவருடைய பெயர். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்ததலுக்கு பின்னாக விண்ணேற்றத்துக்கு பின்னாக அவருடைய வீட்டிலே திருச்சபை கூடினது என்று திருச்சபையின் வரலாறு சொல்லுகிறது. எருசலேம் திருச்சபை யோவான் மார்க்குனுடைய தாயாகிய மரியாள் வீட்டிலே கூடினது. இந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஏரோது கொடுமையாக
சிலரை துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்றார். யோவானுடைய சகோதரனை யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்திருக்கிறார். ஆகவே பேதுருவை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஆகவே பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற போது அற்புதமாக இரவு நேரத்தில் தூதன் அந்த சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை மீட்டு கொண்டு நகரத்தின் வீதியின் வழியாக வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாக நிறுத்துகிறார். அந்த வீடு யோவான் மார்க்குடைய வீடு. அவருடைய தாயாகிய மரியாள் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பேதுருவுக்காக, திருச்சபைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு தாயாருடைய மகன் தான் இந்த ஜான் மார்க். யோவானுடைய தாயார் தன்னுடைய வீட்டை கொடுத்திருக்கிறார். யோவானுடைய தாயார் தன்னோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தை ஜெபம் பண்ணுவதற்காகவே தன்னுடைய வீட்டில் அழைத்திருக்கிறார். ஆகவே தான் அந்த அற்புதம் நிகழ்ந்தது. பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வீட்டின் வாசல் முன்னே நிற்கிறார். ரோதை என்கிற பெண் அவரை அடையாளம் கண்டு சொல்லுகின்ற போது அங்கே இருக்கிறவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். கதவை திறந்த போது பேதுரு உள்ளே வருகிறார். என் அன்பு சகோதர சகோதரர்களே, இப்படித்தான் ஒரு தாயினுடைய விசுவாசம் ஒரு மகனை ஊழியக்காரராக மாற்றுகிறது. ஜான் மார்க் என்கின்ற மிகப்பெரிய நற்செய்தியாளருடைய தாயாரை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகின்ற போது அவர் ஒரு விதவை என்று சொல்லுகிறார்கள், கணவனை இழந்தவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த மாநகரத்தில் இருந்த பெரிய வீட்டினுடைய அறையை ஊழியத்திற்காக கொடுத்திருந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் செய்கின்ற ஊழியங்கள் நம்முடைய பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாம் கொடுக்கிற காணிக்கைகளை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருப்பாங்க. நாம அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, நம்மை பார்த்தே அந்த பிள்ளைகள் வளர்ந்து விடுவார்கள். யோவானுடைய தாயார் அவனை விசுவாசத்திலே மாதிரியாக நின்று அவனை வளர்த்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த காலையில் கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்முடைய சாட்சி நிறைந்த வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளை விசுவாசிகளாக வளர்க்கும். நாம் சொல்லுகின்ற வார்த்தைகளை காட்டிலும் நாம் செயல்படுகின்ற செயல்பாடுகள் நம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்கும். யோவான் மார்க்கினுடைய வாழ்க்கை விசுவாச தாயாரலே அவர் வளர்க்கப்பட்டவர். இரண்டாவது, அவர் விசுவாசிகளோடு ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டு செல்லுகிறார். அதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய பின்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள் என்று நான் வாசிக்கிறோம். தேவ வசனம் வளர்ந்து பெருக ஆரம்பித்தது. அப்பொழுது அவர் ஊழியத்திற்காக வளர்க்கின்ற ஒரு மகனாக இன்றைக்கு யோவான் மார்க் நிலைநிறுத்தப்படுகிறார். நாம் ஏற்கனவே நற்செய்தி வாக்கியமாய் வாசிக்க கேட்ட போது அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த கெத்செமனே தோட்டத்திலே காட்டி கொடுக்கின்ற போது துப்பட்டியை விட்டு ஓடுகின்ற வாலிபனாக அநேகர் அவரை அடையாளம் காணுகிறார்கள். ஆனால் அதனுடைய ஊழியத்தினுடைய விசுவாச தாயாரால் வளர்க்கப்பட்ட பின்னாக தொடக்க கால திருச்சபையினுடைய சுவிசேஷ பணி, மிக முக்கியமான பணி, அதை முன்னின்று பர்னபா செய்கின்றார். அந்த பர்னபாவை குறித்து நாம் நிருப வாக்கியமாய் வாசிக்க கேட்டோம். எல்லாரும் சொத்துக்களை விற்று கொண்டு அங்கே தேவாலயத்தில் கொண்டு கொடுத்தார்கள். பர்னபா என்கிறவனும் எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆகவே பர்னபா என்கின்ற அந்த பணியாளரோடு கூட சேர்ந்து ஊழியத்திற்கு பவுலடியாரோடு சேர்ந்து இந்த யோவான் மார்க் சுவிசேஷ பயணம் அவர் மேற்கொண்டிருக்கிறார். பவுலடியாருடைய முதல் சுவிசேஷ பயணத்திலே பர்னபாவும் பவுலும் அவரோடு கூட யோவான் மார்க் என்று சொல்லக்கூடிய இந்த வாலிபனும் அவர்களோடு கூட பயணம் செய்கிறார். ஆனால் இடைவெளியிலேயே அவர் திரும்பி வருகிறார். உடல்நிலை சரியில்லை என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான். பர்னபா, பவுல் என்கிற மிகப்பெரிய ஊழியக்காரங்க. அவர்களை பற்றி நாம் பின்னாடி இருக்கிற பகுதியில் வாசிக்கிறோம். அவர்கள் சத்தமிட்டு அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் மனம் திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் அங்கே பவுலும் சொல்லுகின்ற போது அங்கே இருக்கிறவர்கள் சொல்லுகிற பர்னபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 14:12 நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு வல்லமையான ஊழியம் செய்த ஊழியக்காரர்களுக்கு உதவிக்காரனாக இங்கே மார்க் பயணம் செய்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சாதாரணமான வாலிபன் இன்றைக்கு உதவிக்காரனாக அங்கு பெரிய ஊழியக்காரருக்கு அவன் உதவி செய்து கொண்டிருக்கிறான். வழி பயணத்திலே அவன் திரும்பி வருகிறான். அவன் உடல்நிலை சரியில்லாத போது 13:13 நாம் வாசிக்கிறோம். அவன் திரும்பி வருகிறான். ஆனால் மீண்டுமாக பின்பு பவுலும்
அவனை சேர்ந்தவர்களை யாப்பப்பட்டதை விட்டு ஏறி பம்பிலியாவுக்கு பொறுக்கே வந்தார்கள். யோவான் அவளை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். வழியில் என்ன பிரச்சனையோ தெரியல, உடல்நல சரியில்லையோ, அம்மா ஞாபகம் வந்துருச்சோ தெரியல, பிள்ளை திரும்பி வந்துருச்சு. ஆனால் அது நிமித்தமாக பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பெரிய சண்டை. 2வது சுவிசேஷ பயணம் போகின்ற போது பவுலடியாரும் பர்னபாவும் பிரிந்து போனார்கள். பர்னபா சொல்லுகிறார், மார்க்கு யோவானை கூட்டிகிட்டு போவோம். இல்லை, பவுலடியார் சொல்லுகிறார், வேண்டாம், போன தடவை நமக்கு வழியிலே விட்டுட்டு வந்துட்டான், அது நாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம் என்கிற போது 2 பேரும் பிரிந்து போனார்கள். பர்னபா மார்க்குவை தெரிந்து கொண்டு போனான். அங்கே பவுலடியார் சீலாவை தெரிந்து கொண்டு ஊழியத்துக்கு போனார்கள். ஆனால் 2 பேரும் பிற்காலத்திலே சமாதானமானார்கள். எப்படி ஆயினும் விசுவாசிகளோடு பணித்தலங்களிலே ஊழியத்தை செய்திருக்கிறார். ஃபீல்டு, ஒவ்வொரு பட்டணமாய் தேவாலயங்களாக அவர் மூத்த ஊழியக்காரர்களோடு சேர்ந்து உதவிக்காரராக அவர் பயணம் செய்திருக்கிறார். அது மார்க்கு நற்செய்தியாளர் எழுதுகின்ற அந்த செய்தி அவருக்கு அவ்வளவு நாம் இன்றைக்கு அழகாய் புரிந்து கொள்வதற்கு அவருடைய பணித்தளத்தின் விஜயம் மிக முக்கியமாக அமைந்திருந்தது. 3வது விசுவாசத்தை எழுதி வைத்தார். முதலாவது, ஒரு விசுவாச தாயாரை வளர்க்கப்பட்டால் மரியாள் என்கிற ஒரு விசுவாச தாயார், வாழ்ந்து காட்டின தாயார் வழியாய் அவர் வளர்க்கப்பட்டார். ஒரு விசுவாச ஊழியர்களோடு கூட மூத்த விசுவாச ஊழியர்களாயிருக்கிற பர்னபாவும் பவுலோடு கூட சேர்ந்த ஒரு ஊழியம் செய்தார். 3வது விசுவாசத்தை எழுதி வைத்தார். எல்லாரும், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நற்செய்தினா என்னென்னு அறிந்து கொள்வதற்காக, சுவிசேஷம்னா என்னென்று அறிந்து கொள்வதற்காக அவர் எழுதின சுவிசேஷம் தான் மார்க்கு எழுதின நற்செய்தி நூல். அதுதான் முதலாவது எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மத்தேயு, லூக்கா என்கிற 2 நற்செய்தி நூல்களுக்கும் அதுதான் மூல நூல் என்று எல்லா இறையியலாளர்களும் சொல்லுகிறார்கள். மார்க்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம், அவருடைய வாழ்க்கையே சுவிசேஷம் என்பதை அவர் சொல்லுகிறார். ஆகவே தான் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று நற்செய்தி நூலை எழுதுகிறார். சுவிசேஷம் நல்ல செய்தி. அதனால தான் நீங்க டோனாவூருக்கு போனீங்கன்னா அங்க ஒரு சேப்பல் இருக்கு. அந்த சேப்பலை அழகாக எழுதியிருக்கிறார்கள், சுப செய்தி சாலை. நாம ஆலயம் என்று சொல்லுகிறோம், அதுல ஆலயத்துக்கு சேப்பலுக்கு பெயர் எழுதியிருக்கிறார்கள், சுப செய்தி சாலை, நல்ல செய்தி கிடைக்கப்படுகின்ற இடம் என்று அந்த இடத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார், சுப செய்தி சாலை. ஆகவே தான் சுப செய்தி சொல்லுகின்ற அந்த சுவிசேஷகத்தை எழுதியிருக்கிறார். அங்கே கடைசி அதிகாரத்தில் நான் வாசிக்கின்ற போது மார்க்கு நற்செய்தி நூலுடைய கடைசி அதிகாரம் 16ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசித்தோம். கடைசி அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம் 15வது வசனத்திலே, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானத்தை பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளங்கள் அவனை, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார். இப்படி விசுவாசம் என்று எழுதுகின்ற அந்த செய்தி அது ஒரு சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை மார்க்கு நற்செய்தி நூலாக அவர் எழுதியிருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம், ஞானஸ்நானத்தை கொடுங்கள், உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள். அவரே ஃபீல்டுக்கு போயிருக்கிறார். உலகம் முழுசும் அவர் சுவிசேஷத்துக்கு பவுலடியார் பர்னபாவோடு பயணம் செய்ததுனால அவர் தைரியமா எழுதுகிறார், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். விசுவாசம் இருந்தா நீங்க ஞானஸ்நானம் கொடுத்துருங்க. விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு அதிகாரங்கள் கிடைக்கும். ஆகவே விசுவாசம் என்கின்ற அந்த அடித்தளத்தை அவருடைய தாயாகிய மரியாள் கொடுத்தார். விசுவாசம் என்பதை அவர் சுவிசேஷ பணி செய்தார். விசுவாசம் என்பதை அவர் எழுதி நற்செய்தி நூலாக 2000 ஆண்டுகளாக திருச்சபைகளிலே இன்றைக்கு வாசிக்கப்படுகிறோம். நம்பிக்கைக்குரிய பேதுருவினுடைய நிலையிலிருந்து பர்னபாவோடு பவுலோடு கூட இருந்து அவர் எழுதின சுவிசேஷங்களை நற்செய்தி வாக்கியமாய் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசத்திற்காக இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். பவுலடியார் சொல்லுகிற போது அவர் என்னோடு கூட சிறையில் இருக்கிறான். கொலோசியருடைய கடிதம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நான் வாசிக்கின்றோம். அவன் வாழ்த்து சொல்லுகிறான். பவுலடியார் சிறைச்சாலையிலிருந்து அந்த கடிதத்தை எழுதுகின்ற போது அங்கே தம்முடைய அடியவர்களுக்கு எழுதி அனுப்புகின்றார். மார்க்கு என்னோடு கூட இருக்கிறார், அவர் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார். கொலோசியர் 4:10, என்னோடு கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்குவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். பவுலடியாரும் மார்க்குவும் ஒரே சிறையில் இருக்கிறார்கள். ஊழியத்துக்கு வேண்டாம் என்று ஒரு காலத்தில் ஒதுக்கி வைத்திருந்த
இன்றைக்கு மார்க்கோடு கூட சிறைச்சாலையிலே இருக்கிறார். பிலமோனுடைய கடிதம் 24ஆம் வசனத்திலும் எழுதுகிறார், என்னோடு கூட சிறையில் இருக்கிறார். பிலமோன் என்கிற கடிதம் சிறைச்சாலையில் எழுதப்பட்ட கடிதம். அந்த கடிதத்திலும் சொல்லுகிறார், மார்க்கு என்னோடு கூட அவர் இருக்கிறான். அங்கே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா, அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். 2 தீமோத்தேயு 4:11 வாசிக்கிறோம், அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். பேதுரடிகளார் அவரை குறித்து சொல்லுகிற போது 1 பேதுரு 5:13 அவன் என் குமாரன், என்னுடைய குமாரன் ஆகிய மார்க்கு என்று அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்தியோகி, அலெக்சாந்திரியா, எகிப்து பகுதிகளில் ஊழியத்தை நிறைவேற்றி அலெக்சாந்திரியா திருச்சபையினுடைய பேராயர் என்கிற அளவிற்கு நல்ல வல்லமையான ஊழியத்தை நிறைவேற்றி திருச்சபைகளை உருவாக்கி ஸ்தாபித்தார். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி காலையிலே ஒரு கூட்டம் வந்தது. மார்க்குவினுடைய கழுத்திலே கயிறை கட்டி தெருவழியாக இழுத்து போனது. அவர் உயிர் பிரியும் வரைக்கும் தெரு தெருவாக மார்க்குவினுடைய கழுத்திலே கயிறை கட்டி இழுத்து கொண்டு போனார்கள். உயிர் பிரிந்தது. அவருடைய இரத்தம் இந்த பூமியில சிந்தினது. இரத்த சாட்சியாக மரித்தார். அவர் புனிதர் மார்க்கு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மார்க்குவின் பேரில் இன்னைக்கு தேவாலயங்கள், மார்க்குவின் பேரில் கல்வி நிறுவனங்கள் அமைந்திருக்கிறது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக ஆண்டவருக்காய் அர்ப்பணித்தவர். விசுவாச தாயாரால் வளர்க்கப்பட்டவர், விசுவாச ஊழியர்களோடு கூட ஊழியம் செய்தவர், விசுவாசத்தை நற்செய்தி நூலாய் எழுதி வைத்தவர். விசுவாசத்திற்காக ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன் என்று தன்னுடைய கழுத்திலே தூக்கிலிட்டால் கூட 1 நிமிடத்துக்குள்ளாக உயிர் போய்விடும். கழுத்திலே கயிறை கட்டி தெரு தெருவாக இழுத்து போய் கடைசியிலே தன்னுடைய இரத்தம் முழுவதும் சிந்தி தெருவிலே பிணமாக கிடந்தவர் புனிதர் மார்க்கு. அவருடைய திருநாள் ஏப்ரல் 25. அவருடைய நல்ல வாழ்க்கையின் வழியாக திருச்சபை கட்டப்பட்டு இருக்கிறது. நமக்கு நல்ல நற்செய்தி நூலை தந்திருக்கிறார். அந்த நற்செய்தி நூலின்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு, இதற்கு முன்னே மங்களாக இருந்த, பழைய ஏற்பாட்டிலே மங்களாக இருந்த, தெளிவற்ற நிலையில் இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நன்றாய் புரிந்து கொள்வதற்கு வெளிச்சமாய் எழுதி கொடுத்திருக்கிறார் மார்க்கு நற்செய்தியாளர். நன்றாய் வாசிப்போம். 16 அதிகாரங்கள் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறது. அவரை போல நாம் நம்முடைய பிள்ளைகளை விசுவாச தாயாய் இருந்து நாம் வளர்ப்போம். விசுவாச ஊழியர்களோடு, நல்ல ஊழியக்காரர்களோடு உதவிக்காரரா போ அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நாம் அனுப்பி வைப்போம். விசுவாசத்திற்காக தைரியமாய் நிற்கின்ற ஊழியக்காரர்களாய் நம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. திரியேக துதிக்காக யாவரும் எழுந்து நிற்போம். ஆராதனை கீதங்கள் 200, கீதம் 501, கீர்த்தனைகள் 208. ஆராதனை கீதங்கள் 200, கீதம் 501, கீர்த்தனைகள் 208.
தந்தையை நன்றி செலுத்துகிறோம். நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியதாய் இருப்பதற்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறப்பாக இந்த காலையிலே நன்றிக்கு அடையாளமாக எங்களை எங்களுடைய காணிக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். ஆண்டவர் சுகந்த வாசனத்தை பயன்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக முன்னே வந்து தோத்திர காணிக்கை செலுத்த நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிறந்த நாள் காணிக்கை, திருமண நாள் காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, கருணையில காணிக்கை, ஆண்டவர் நேர்ச்சியோடு படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். சங்க காணிக்கை, தீப காணிக்கை, ஆண்டவரே கர்த்தருடைய பணிக்கண்டு படைத்திருக்கிற விளைபொருள் காணிக்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். இது வெறும் பணங்களாக காணிக்கை இல்லை, எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆண்டவர் சுகந்த வாசனங்களுக்கு பயன் ரேசுமலை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் செய்வோம். அனைவரும் ஒருமுகமாக கொரோனா தொற்றுக்காக இந்த நாள் ஆராதனை பரிபூரண சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். சகோதரனே, சகோதரியே, நாம் ஆபத்திலே மாட்டி இருக்கிறோம். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்தில் சிக்கிட்டோம், சுவாசத்துக்கு நாம் சிக்கி இருக்கிறோம், ஆக்சிஜனுக்கு போராடி கொண்டிருக்கிறோம். உயிர் விடுவதற்கு, உயிர் வாழ்வதற்கு நிச்சயமற்ற நிலையில் இருக்கிறோம். யாருக்கு இந்த வியாதி வரும்னு தெரியல. பூமிக்கு என்ன ஆபத்து நேரிட போகிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையுமானவர். ஒட்டுமொத்த சபையும் கொரோனா தொற்றிலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்யும்படியாக நாம் பிரார்த்தனை செய்ய இயேசு அழைக்கிறா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. ஆமாண்டவரே, சோர்வடையும் நேரத்திலும் ஆபத்து வந்து நிற்கிறது ஆண்டவரே. எங்களுடைய வீட்டின் வாசலில் நிற்கிறது, எங்களுடைய தெருக்களில் ஆபத்து வந்து நிற்கிறது, நாங்கள் கூடுகிற இடங்களிலே ஆபத்துகள் வந்து நிற்கிறது. ஒருவர் தெரியாமல் ஒருவருக்கு ஆண்டவரே வியாதிகள் பரம்பிக் கொண்டிருக்கிற இந்த காலை பொழுதிலே ஒட்டுமொத்த சபையும் சிறப்பாய் பரிசுத்த பேட்ரிக் இணைப்பேராலயமாக ஆண்டவரே கொரோனா தொற்றிலிருந்து விடுதலை கொடுத்தரல வேண்டும் என நாங்கள் பிரார்த்தனை செய்து நிற்கின்றோம். சிறப்பாக ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று பகுதியிலே பணியாற்றுகின்ற அனைத்து மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, ஆய்வக பணியாளர்களுக்காக, வாகன ஓட்டுநர்களுக்காக, சுகாதார பணியாளர்களுக்காக, மாநகராட்சி பணியாளர்களுக்காக, ஆண்டவரே கிராமப்புறத்திலே பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்காக, மக்கள் நல பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முன்களத்தில் நிற்கின்ற காவலர்களுக்காக, ஆண்டவரே இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே.
பாதுகாப்பு சட்டையின்குள்ளாய் மறைத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வியாதினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற பிள்ளைகள், ஆண்டவரே ஆக்சிஜன் ஏறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், வெண்டிலேட்டரில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே ஆபத்தான கட்டத்திலே ஆண்டவரே இந்த சிகிச்சையை மேற்கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே வீடுகளிலே சிகிச்சை பெறுகிறவர்கள், ஆண்டவரே இந்த வியாதியினுடைய தொற்று தீவிரம் தெரியாது, ஆண்டவரே வியாதினால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர் பலப்படுத்துவீராக, பூர்ணமான சுகத்தை தந்து ஆசீர்வதிப்பீராக. எடுக்கிற மருந்து மாத்திரைகள் செயலாற்றட்டும். ஆண்டவருடைய கிருபை என்னாலும் தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக இந்த கொரோனா தொற்றினால் மரித்து போனவர்கள், ஆண்டவரே பரமராஜ்யத்துக்குள்ளாய் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே கணவனை இழந்திருக்கிறவர்கள், மனைவி இழந்திருக்கிறவர்கள், பெற்றோரை இலக்கு கொடுத்திருக்கிறவர்கள், பிள்ளைகளை இலக்கு கொடுத்திருக்கிறவர்கள், மிக குறுகிய வயதில் இலக்கு கொடுத்திருக்கிறவர்களுக்காக, இந்த கொரோனா தொற்று கொண்டு போனவர்களுக்காக மன்றாடுகிற ஆண்டவரே அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுத்தருள்வீராக. ஆறுதலற்று இருக்கிற குடும்பங்களுக்கு நீரே ஆறுதலாய் இருப்பீராக. நம்முடைய வசனத்தை அனுப்பி நீரே ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து நிற்கிறோம். ஆண்டவரே கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற வியாபாரங்களுக்காக, தொழில்களுக்காக, கையின் பிரயாசங்களுக்காக, முடங்கி போனவர்களுக்காக, ஆண்டவரே புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக, இந்த வியாதி ஏன் வந்தது, என் வாழ்க்கை மாற்றி போட்டது என்று மன்றாடி கொண்டிருக்கிறவர்களுக்காக இந்த காலையிலே நாங்கள் பிரார்த்தனை செய்து நிற்கிறோம். அனைவருக்கு அனுகூலமான கிருபை தருவீராக. நன்மையான காரியங்களை என்னாலும் தருகிற ஆண்டவர், ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று நீங்கவும், பள்ளி கல்லூரிகள் திறக்கவும், ஆண்டவரே இயல்பு நிலைகள் திரும்பவும் ஆண்டவர் கிருபை தர ஜெபிக்கிறோம். நீ தந்த சுவாசத்தை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரமாய் சுவாசிக்க எங்களுக்கு அருள்தார். தாராள பங்கு பெற்ற எல்லாரும், ஒட்டுமொத்த சபையும் தலைவணங்கி நாங்கள் மன்றாடுகிறோம், மண்டியிட்டு பிரார்த்தனை செய்கிறோம். உட்கார்ந்து பரலோகத்தின் ஆண்டவனுக்கு மன்றாடுகிறோம். தூர தேசத்தில் பிள்ளைகள் இருக்காங்க, அயல் தேசத்தில் இருக்கிறாங்க, அயலூர்ல இருக்காங்க, வெளியூர்ல இருக்கிறாங்க. ஆண்டவரே பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னாலும் சுப செய்தி கேட்க, நல்ல செய்தி கேட்க எங்களுக்கு கிருபை தந்தரல நாங்கள் ஜெபிக்கிறோம். தாராள பங்கு பெற்ற எல்லாரும் பரம ஆசீர்வாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியே முழங்கால் படியிட்டவாறே தாழ்மின் ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, சுயநிதி நம்பி நாங்களுடைய பந்தில் சேர துணியாமல் நம்பி சேருகிறோம். உடைய மேசின்களை துறைக்குகளை பொறிக்குகளை நாங்கள் பாத்திரர் அல்ல, ஆனால் தேவரை போலச்சன் மாறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ளதாவே உமது அருமையான குமாரனான இயேசு கிறிஸ்துவின் சரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீர சுத்தமாகி அவருடைய விளைந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கு எப்போது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ள வாசமாக இருப்பதற்கு ஏற்றதுமாய் அவருடைய சரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தோம். ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரம பிதாவே, தேவர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்குமுடைய குமாரனான இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்துகளை மீட்டுக் கொள்ள முடியவரை தந்தலை நீரே. அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை தாமை ஏக பலியாக போடுது சர்வலோகத்தின் பாவ நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்தமான பலியும் காணிக்க பரிகாத்து செலுத்தலாமல் தமது அருமையான மரணத்தை என்னென்னைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நிமித்து தாம் திரும்ப வரும்னு நாங்கள் அனுசரித்து வரும் சுவிசேஷத்தில் கட்டளையிட்டுகிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டலி உமது குமார ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளை மறத்த நினைவு கூர்ந்து சிருஷ்டி பதார்த்தங்களாக இந்த அப்பத்தை திராட்சரசம் பெற்றுக் கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கு இரத்தத்து பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்ரம் பண்ணி அதை பிட்டு சீஷலுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அப்படி ராப்போஜனை பண்ணின பின்பு இயேசு பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமணிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழாம் பற்றினார்.
வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. வரும்போது அப்படியே சமூக இடைவெளி விட்டு வர வேண்டும். இங்கே 2 பேர் 3 பேர் மாத்திரம் ஒரே நேரத்திலே நீங்கள் முழங்கால் படியிட உங்களை அன்போடு வருகிற போது ஒன்றும் அவசரம் இல்லை, பின்னாடி இருந்து வாங்க, அப்படி சமூக இடைவெளி விட்டு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது.
ஜெபம் செய்வோம். பரமத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தமரத்திலே செய்வது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எல்லா பதவிக்கின்றதாரும் எங்களுக்கு ஒரு மாற்றம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடைக்கும் டைகளே. ஆமேன். நித்திய ஜீவியாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த பரிசுத்த ரகசியங்களை ஏற்றதமாய் வாங்கியிருக்கிற எங்களை தேவரே நம்முடைய குமாரட்சகருமாகிய இயேசு விலைமதியாத திருச்சரத்தமாகிய ஞான ஆகர்த்தனால் பூசித்ததற்காக முதிக்கிறோம். தேவரின் மேல் தயக்கிறது கிருபா கடாட்சி வைத்திருக்கதையும் உத்தம விசுவாசி கூட்டம் நேசகுமார் ஞான சரீரமாய் சபை நாங்கள் அவங்களை இணைப்படுத்தியும் அப்படி அருமையான பாழ்நான மனத்தான உண்டான புண்ணியத்தினாலே நித்தியராஜ் சுந்தரவாள இருக்கையும் நற்கு நிச்சயப்படுத்தினதற்காக முலேரை திரும்ப ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் இந்த பரிசுத்தாய்க்கு நிலைத்திருந்து நாங்கள் செய்ய முடிய தேவன் நியமித்தவர்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற கிருபை தந்தல வேண்டுமென்று கர்த்தராகிய இயேசு முன்னிட்டு மனத்தாழ்மை வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் சகல கனமும் மகிமை நன்றைக்கு உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையோ, எங்களுக்கு இறங்கு சிரிக்கிறவரே, ஏற்றுக்கொள்ள நிலவசிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கு நீரே பர்த்த நீரே கத்த கிறிஸ்து. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனை அவருடைய குமாரனாகி நம் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உடைய இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பெறும் தேவன் ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்போது உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனை கீதங்கள் 528, கீதம் 183, பாமாலை 132. ஆராதனை கீதங்கள் 528, கீதம் 183, பாமாலை 132. Glory,
ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நிறைவான சமாதானத்தோட போக கடவோம்.